எம்ஜிஆர் அவர்களிடம் வலிய வாய்ப்பு கேட்ட நடிகை, கலைஞர் கேட்டும் முடியாது என்று மறுத்த நடிகை, சந்திரபாபு சாவித்ரி இருவருக்கும் இடையே புகுந்த நடிகை. இந்த நடிகைக்கும் தேவிகாவுக்கும் நடந்தது என்ன? இந்த நடிகை மலையாள சினிமாவில் 52 படங்களில் நடித்திருக்கிறார். பல படங்களில் 60களில் கவர்ச்சியாக நடித்தார். இவர் பிரபல நடிகரின் சின்ன வீடாக வாழ்ந்தவர். 3 குழந்தைக்கு அப்பாவான அந்த நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவருடைய பூர்வீகம் மேட்டுப்பாளையம். 5ஆம் வகுப்பு வரைதான் படித்தார். இவர் குடும்பத்தில் சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் இளம் வயதிலேயே இவருக்கு சினிமா ஆசை வந்துவிட்டது. தன் விருப்பத்தை வீட்டில் சொன்னார், அடம் பிடித்தார். ஒரு கட்டத்தில் தன் சினிமா ஆசைக்கு குடும்பத்தினர் சம்மதித்தனர். 1956இல் ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து நடிகர் நடிகையர் தேர்வு என்று ஒரு அறிவிப்பு வெளியானது. அதை பார்த்து சென்னை வந்தார். அவர்தான் விஜயகுமாரி. ஏவிஎம் ஸ்டுடியோவில் டெஸ்டிங் நடந்தது. அதில் ஓடினாள் ஓடினாள் என்ற பராசக்தி படத்தில் வரும் கலைஞரின் வசனத்தை பேசி காட்டினார். எல்லோரும் கைத்தட்டி பாராட்டினார்கள். தேர்வு செய்யப்பட்டார். அந்த நிறுவனத்தின் குலதெய்வம் படத்தின் மூலம் சினிமா பயணத்தை தொடங்கிய அவரது அந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழா நிகழ்ச்சி மதுரையில் நடந்தது. அதில் அந்த படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் வெள்ளி குத்துவிளக்கு பரிசளித்தார் கலைஞர். அப்படி கலைஞர் கரங்களால் வாங்கிய அந்த பரிசுதான் வாழ்நாளில் நான் வாங்கிய முதல் பரிசும் கூட. தொடர்ந்து பிஸியான நடிகையாக உயர்ந்து கண்ணகி பாத்திரத்தில் நடித்தார். இவர் பிரபல நடிகரின் சின்ன வீடாக வாழ்ந்தது எப்படி? வாங்க பார்க்கலாம். எஸ். ராஜேந்திரனுக்கு பங்கஜம் என்ற மனைவியுடன் கல்யாணமாகி 3 குழந்தைகளுக்கு தந்தையானவர் என்று தெரிந்தும் கூட SSRஐ உயிருக்குயிராக காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பிறகு அவருக்கு சின்ன வீடாக விஜயகுமாரி, தேனாம்பேட்டை வீட்டிலேயே முதல் மாடியில் பங்கஜம், 2வது மாடியில் விஜயகுமாரியும் வசித்து வந்திருக்கிறார்கள். 2 குடும்பமும் மிகவும் ஒற்றுமையாகவே இருந்திருக்கின்றன. 2 மனைவிகளையும் மேனேஜ் பண்ணியவர் SSR. தாமரை செல்வி என்ற 3வது பெண் உள்ளே புகுந்த கால சூழ்நிலை SSR விஜயகுமாரி இருவரையும் பிரித்துவிட்டது. என்றாலும் கணவர் மீதான விஜயகுமாரிக்கு இருந்த பாசம் அளவில்லாதது என்கிறார்கள் இவரை நன்கு அறிந்தவர்கள். கணவர் மேல் அபரிமிதமான அன்பு வைத்திருப்பாராம் விஜயகுமாரி. அவர் சாப்பிடாமல் இவர் முதலில் சாப்பிடவே மாட்டாராம். கணவரை கேட்காமல் எதையும் செய்யவும் மாட்டாராம். இவருடைய பட கால்ஷீட்டுகள் அனைத்தையும் அப்போது SSR தான் கவனித்து வந்திருக்கிறார். அதே போல SSRஐ காதலித்து திருமணம் செய்வதற்கு முன்பாகவே சந்திரபாபு வீட்டில் குடியிருந்திருக்கிறார். கீழ் போர்ஷனில் விஜயகுமாரியும், மேல் போர்ஷனில் சந்திரபாபு குடும்பமும் குடியிருந்திருக்கிறது. சாவித்ரிக்கும் சந்திரபாபு நெருங்கிய தொடர்பு இருந்ததும் விஜயகுமாரிக்கு தெரியும். சாவித்ரி நடிகர் சந்திரபாபுவின் வீட்டில் குடித்துவிட்டு கும்மாளம் அடித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த ஜெமினி கணேசன் சந்திரபாபுவை தட்டி கேட்டு இருவரும் அடித்து கொண்டு நடு ரோட்டில் கட்டி புரண்டு சண்டை போட்டதும் விஜயகுமாரி போய் தடுத்திருக்கிறார். அப்போது ஜெமினி கணேசன் சந்திரபாபு, விஜயகுமாரி இருவரையும் நீங்கள் இருவரும் சேர்ந்துதான் சாவித்திரியை கெடுக்கிறீர்கள் என்று சண்டைக்கு போனதாக செய்திகள் வந்தது. இப்படி விஜயகுமாரிடம் நிறைய கதைகள் உண்டு. மலையாள படங்களில் 60களில் பெண்கள் தாவணி அணியாமல் மார்பை காட்டி மேலாடையின்றி நடித்து வந்தது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பெயர் முண்டுகட்டி நடிப்பது என்பது. அப்படி பல படங்களில் விஜயகுமாரி நடித்திருக்கிறார். மலையாள இயக்குநர்கள் இவரை படம் எடுத்து துட்டு பார்த்ததுண்டு. மலையாள சினிமா பக்கம் போனவர்கள் யாரும் தப்பித்து வர முடியாது. அங்கு இருக்கும் இயக்குநர்கள் கதாபாத்திரங்கள் மூலம் அவர்களை சீரழித்து விடுவார்கள். சாவித்திரியை நீச்சல் உடையில் நடிக்க வைத்த பெருமை மலையாள சினிமாவில் உண்டு. பானுப்பிரியாவை சின்ன பையன் கெடுப்பதை போல காட்சிகளும் வடிவமைத்திருந்தார்கள். சுஜாதா மற்றும் இங்கு நடிக்க வந்த முன்னணி நடிகைகள் அனைவரும் அங்கு கவர்ச்சியாக நடித்தவர்கள்தான். அந்த வரிசையில் விஜயகுமாரியும் 60களில் மேலாடை இன்றி கும்மென்று ஜம் என்று நடித்து வந்தவர்தான். அடுத்து எம்ஜிஆரிடம் வலிய வாய்ப்பு கேட்ட விஜயகுமாரி. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் நடித்த ஒளிவிளக்கு படத்தில் சவுகார் ஜானகி நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க விஜயகுமாரிக்கு ஆசை இருந்தது. இது தொடர்பாக அவர் எம்ஜிஆரிடம் தெரிவிக்க ராமபுரம் தோட்டத்திற்கு போன் செய்துள்ளார். அப்போது எம்ஜிஆர் மனைவி ஜானகி அழைப்பை எடுத்துள்ளார். அவரிடமும் இதை பற்றி கூறியுள்ளார். ஜானகியும் இதை எம்ஜிஆரிடம் கூறுவதாக கூறியுள்ளார். விஜயகுமாரிக்கும் ஜானகிக்கும் நல்ல பழக்கம் உண்டு. ஆனால் அதற்கு முன்னரே சவுகார் ஜானகி இதில் நடிக்க ஒப்பந்தமானதால் இவர் இப்படத்தில் நடிக்கவில்லை. அந்த வருத்தம் விஜயகுமாரிக்கு நிறையவே இருந்தது. அடுத்து விஜயகுமாரி நடிக்க வேண்டிய நெஞ்சில் ஒரு ஆலயம் இடையிலேயே புகுந்து வாய்ப்பை பயன்படுத்திய தேவிகா. என்ன நடந்தது என்பதை வாங்க பார்க்கலாம். இயக்குனர் ஸ்ரீதர். இவர் இயக்கிய திரைப்படங்களில் ஒன்றுதான் நெஞ்சில் ஒரு ஆலயம். இப்படத்தில் கல்யாணகுமார், தேவிகா, R. முத்துராமன் போன்ற பல நட்சத்திரங்களும் நடித்திருந்தனர்.
ஆனால் இப்படத்தில் முதலில் கதாநாயகியாக நடிக்க அழைக்கப்பட்டவர் நடிகை விஜயகுமாரி. இவரது கணவர் எஸ். ராஜேந்திரன். இப்படத்தில் விஜயகுமாரி நடிக்க அவரது கணவர் சம்மதிக்கவில்லையாம். விஜயகுமாரியும் கணவரின் சம்மதம் கிடைக்காதால் அப்படத்தில் நடிக்கவில்லையாம். அப்படத்தில் தனது மனைவி நடிக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தையும் எஸ். ராஜேந்திரன் கூறவில்லை. விஜயகுமாரியும் கேட்கவில்லை. ஆனால் அப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைந்துள்ளது. அப்போது அப்படத்தில் கதாநாயகியாக நடித்த தேவிகாவின் நடிப்பை பார்த்த விஜயகுமாரி இவ்வளவு அருமையான வாய்ப்பை தவறவிட்டதை எண்ணி வருத்தப்பட்டுள்ளார். இப்படி விஜயகுமாரி நடிக்க வேண்டிய பல திரைப்படங்களும் அவரது கணவராலே கைவிட்டு போனது. இதனால் தேவிகாவை கண்டாலே விஜயகுமாரிக்கு பொறாமையும் எரிச்சலும் தான் வரும் என்று அந்த காலத்தில் கிசுகிசு வந்தது. எஸ். ராஜேந்திரன் ஏன் ஸ்ரீதர் படத்தில் நடிக்க சம்மதம் தரவில்லை என்பது அன்று முதல் இன்று வரை புதிராகவே இருக்கிறது. அடுத்து ஜெமினி கணேசன் சாவித்ரி ஜோடிக்கு இணையாக பேசப்பட்டவர் யார் என்றால் அது SSRம் விஜயகுமாரியும் தான். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். என்ன காரணம் என்று தெரியவில்லை. இவர்களது மன வாழ்க்கை சிறிது காலத்தில் கசந்து பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள். தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் பிரிய நேர்ந்ததாக அண்ணாவிடம் விஜயகுமாரி சொன்னாராம். SSRம் பிரிந்ததும் தாமரை செல்வி என்ற ஒரு பெண்ணை மணந்துவிட்டார். அந்த வகையில் பார்க்க போனால் அவருக்கு இது 3வது மனைவியா. இதற்கு முன்னால் தேனாம்பேட்டை வீட்டில் முதல் மாடியில் பங்கஜமும் 2வது மாடியில் விஜயகுமாரியும் வசித்து வந்தார்களாம். அப்போதே இரு குடும்பமும் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக வசித்து வந்தார்களாம். எஸ். ராஜேந்திரன் லட்சிய நடிகர் என்றால் விஜயகுமாரி லட்சிய நடிகை என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அவ்வளவு போராட்டங்களையும் சந்தித்தவர் இவர். எஸ். ராஜேந்திரனும் தமிழை அவ்வளவு அழகாக உச்சரிப்பார். எஸ். ராஜேந்திரன் விஜயகுமாரி பிரிவு வேதனைதான். அடுத்து முன்னாள் முதல்வரும் கலைஞர் என்று அழைக்கப்படும் கருணாநிதி அவர்கள் விஜயகுமாரியிடம் போன் செய்து கேட்டபோது விஜயகுமாரி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அது என்ன? வாங்க பார்க்கலாம். உங்கள் கற்பனை ஓட்டத்தை நிறுத்திவிட்டு செய்தியை பார்க்கலாம் வாங்க. கலைஞர் அவர்களின் மகன் நடித்த படம் பிள்ளையோ பிள்ளை. இந்த படத்தில் முத்து இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார். இது கலைஞரின் கனவு படம். எப்படியாவது தன் மகனை எம்ஜிஆருக்கு இங்கு இணையாக கொண்டு வர வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார் கலைஞர். அமிர்தம் இயக்கியிருந்தார். அந்த படத்திற்கு முத்துவுக்கு அம்மாவாக சவுகார் ஜானகி தேர்வு செய்திருந்தார்கள். ஆனால் கலைஞருக்கு அது பிடிக்காமல் போகவே விஜயகுமாரி நடித்தால் நன்றாக இருக்கும் என்று அவரே போன் செய்து விஜயகுமாரிடம் என் மகன் நடிக்கும் படத்திற்கு நீ அம்மாவாக நடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு விஜயகுமாரி நான் இப்பொழுது கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கிறேன். அம்மாவாக நடிக்க தொடங்கிவிட்டால் பிறகு அதே போலதான் வாய்ப்புகள் வரும். என்னை மன்னித்து விடுங்கள் தலைவரை என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு கலைஞர் விஜயகுமாரி கண்ணகி என்ற கதாபாத்திரத்தை உருவாக்கி அவர் புகழ் வாங்கி தந்தவர் என்பதால் சில நாட்கள் யோசித்துவிட்டு அவரே மீண்டும் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். இதை அவர் ஒரு பேட்டியிலும் சொல்லியிருக்கிறார். எனவே விஜயகுமாரி பார்ப்பதற்கு மேலோட்டமாக நன்றாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவருக்குள்ளும் நிறைய வேதனைகள் சோதனைகள் கணவரை பிரிந்த இயக்கம் இருந்திருக்கிறது. கல்யாண பரிசு படத்தில் துல்லாத மனமும் துள்ளும் என்ற பாடலுக்கு அவர் நடித்ததை ரசிகர்கள் இன்னும் மறந்திருக்க மாட்டார்கள். நன்றி மக்களே. மற்றும் ஒரு வீடியோவில் மற்றும் ஒரு பிரபலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.